Hi, hello, welcome to my channel, All Rounder Bala. எனக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதில் வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அது வந்து நிறைய பேர் ப்ரைவேட் மெசேஜில் கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பல்சரியாக வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்குங்க. எஸ்பிஓவில் இப்போ என்னதாப்பா நடந்துட்டு இருக்கு, இன்னும் வந்துட்டு கம்பெனி ஓப்பன் ஆகலையே அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபியூச்சரில் என்ன கான்செப்ட் கொண்டு வர போகிறாங்க, எந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முழுக்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக நான் போடுறேன் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ப்ரைவேட் மெசேஜில் கேட்குறீங்க, அதனால இந்த வீடியோ நான் போடுறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுவும் இல்லாமல் ஏன் வந்து இத்தனை வீடியோ வரலன்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதை பற்றி நான் வந்து வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதனால் நம்ம சேனல் யாரை புதுசாக பார்க்காம தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், ஆளில் போட்டு வச்சுங்க. அப்புறம் நான் ஒரு வீடியோஸ் போட எனக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவில் ஃபர்ஸ்ட் அப்டேட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன் பற்றி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எதுக்காக கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது சரிங்களா. அதுலேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அதிலேயே வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் அக்ரி பண்ணாதான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண முடியுங்கிற வரைக்கும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ரூடாக பேசக்கூடாது அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது பெரிய மெயின் கம்பெனிஸில். நீங்கள் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய கம்பெனிஸ்லேயே அவ்வளோ பெரிய ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த சின்ன ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா. ஆனால் இது வந்துட்டு நான் வந்துட்டு அக்ரி மட்டும் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் சரிங்களா. ஏன்னா உங்கள் அக்ரி கொடுக்குறது ரிஜெக்ட் கொடுக்குறது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான். இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சரிங்களா. இது வந்து நிறைய பேர் வந்துட்டு கீழே வந்துட்டு இங்கே கமெண்டில் வந்து திட்டுவீங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் வந்துட்டு எது வந்துட்டு நான் கம்பெனிக்கு மட்டும் சப்போர்ட்டாக நான் சொல்லலை சரிங்களா. சொல்லப்போனால் வந்துட்டு நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு எப்படி வந்துட்டு டீசெண்டாக நடந்துக்கணும், எப்படி வந்துட்டு அக்ரிமெண்ட் நம்ம ஃபார்மில் வந்து சைன் பண்ணி தான் வந்துட்டு அவங்க வந்து வேலைக்கே எடுப்பாங்க சரிங்களா. இது வந்துட்டு நம்ம ஒரு கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யும் போது நம்ம எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கணுமோ அதே மாதிரி தான் டீசெண்டாக நடந்துக்கணும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது, அக்ரி கொடுக்கறது தப்பே கிடையாது எனக்கு தோணுது. அதனால் இது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான். நீங்கள் கொடுக்குறவங்க கொடுங்க, ரிஜெக்ட் கொடுத்தாலும் சரிதான், இல்லை அக்செப்ட் கொடுத்தாலும் சரிதான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அக்ரி கொடுத்தீங்க அண்ட் டிஸ்அக்ரி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நானும் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட ஸ்டாஃப் ஐடி போட்டு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. வீடியோவில் செகண்ட் அப்டேட்டு, நிறைய பேருக்கு டவுட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓ திரும்பி வருமா வராதா சரிங்களா. எஸ்பிஓவில் இப்போ என்ன தான் நடந்துட்டுருக்கு, ஏன் இன்னும் திரும்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறீங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல நிறையா பேர் எஸ்பிஓ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா கவர்மெண்ட்டில் கேட்குற எல்லா ப்ரூஃப்ஸு அண்டு இருக்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி அவங்க வந்துட்டு அங்கே வந்துட்டு அப்ரூவலுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா. எஸ்பிஓக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி, எஸ்பிஓ அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓ வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓ கன்ஃபார்ம் வரத்தான் போகுது, வராமலாம் இல்லை. எஸ்பிஓக்கு வந்து நிறையா ஃபியூச்சர் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது சரிங்களா. அவங்களும் நிறையா கான்செப்டெல்லாம் கையில் வச்சுருக்காங்க. அதனால் வந்துட்டு திரும்பி அவங்க கன்ஃபார்ம் வருவாங்க சரிங்களா, வராமலாம் போக மாட்டாங்க. அப்படி வராமல் போனாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் ஒர்க் பண்ண அமௌண்ட்டெல்லாம் நமக்கு ரிட்டர்ன் கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க வராமே போனாலும் சரிங்களா. முதல்லலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓ சொன்ன டேட்லேயும் அந்த அப்டேட்டுக்காக க்ளோஸ் பண்ணாங்கன்னா, இந்த டேட்டில் சொன்னாங்கன்னா இந்த டேட்டில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் சொல்லி க்ளோஸ் பண்ணதுனால அவங்களால வந்துட்டு கன்ஃபார்மான டேட்டை வந்து அவங்களாலேயே சொல்ல முடியல சரிங்களா. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட நாளில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவோம், முதல்லலாம் குறிப்பிட்ட மாதத்தில் ஓப்பன் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. இப்போ வந்து குறிப்பிட்ட நாளில் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அப்படிங்கும் போது வந்துட்டு அங்கே வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அப்ரூவல் கிடைக்க போகுதுங்கிறதா அர்த்தமாக இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை. கம்பல்சரியாக வந்துட்டு எஸ்பிஓ வந்து ரிட்டர்ன் கொண்டு வரத்தான் போகிறாங்க சரிங்களா. அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை. வீடியோவில் தேர்ட் அப்டேட்டு, எஸ்பிஓவில் சில பேருக்கு வந்து ஃபியூச்சர் பிளான் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதை ஃபியூச்சர் பிளானோட டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு சரிங்களா. அந்த பிளானோட டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு லீக்காக இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எஸ்பிஓட ஃபியூச்சர் கான்செப்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறதுலே வந்து 3 டைப்பாக இருக்க போதுங்க சரிங்களா. அதில் வந்துட்டு ஒன்று பிஸ்னஸ், ஸ்கூல், அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா. இது வந்துட்டு பிஸ்னஸ்ங்கிறத வந்துட்டு நம்ம வந்து ஒரு பார்ட் ஆஃப் நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. எஸ்பிஓவில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி சரிங்களா, பிஸ்னஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு கேட்டகரி, ஸ்கூலுங்கிறது செகண்ட் கேட்டகரி, அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமுங்கிறது தேர்டு கேட்டகரி சரிங்களா.
ஃபஸ்ட்டு கேட்டகரியில் சேலரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20,000 சம்திங் வரும் சரிங்களா. அதாவது இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் 20,000 வரும். ஆனால் வந்துட்டு அதிகமாக இருக்கும். எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் ஸ்கூல் சரிங்களா. ஸ்கூலில் செகண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் நம்ம எஸ்பிஓ கான்செப்ட் படி. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்டு பிளான் இருக்குல்லையே, அதில் வந்துட்டு இதில் வந்து எல்லாருமே வந்து ஒர்க் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு லோ சேலரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். செகண்ட் கேட்டகரியில் கொஞ்சம் கம்மியாக இன்கம் கிடைக்கும். ஆனால் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில பேர் தான் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸ் இருக்கா, ஸ்கூலு, பிஸ்னஸ்ஸு அண்ட் அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதில் ஸ்கூலு, பிஸ்னஸ் இருக்குல்ல, இதில் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ஒர்க் வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்குங்கிற மீன்ஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும் இந்த 2 கேட்டகரியில் சரிங்களா. இதே அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களோட இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் போதும். ஒரு பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அண்ட் இன்டர்நெட் நாலேஜ் இருந்ததுன்னா போதும். ஜஸ்ட் மெயில் அனுப்புறது, சும்மா வந்துட்டு இந்த நம்ம போஸ்ட் போடுறது, அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும். இந்த கடைசி கேட்டகரியில் வந்துட்டு பேசிக்காக அந்த மொபைல் யூஸ் பண்ணுற இது மட்டும் இருந்தால் போதும். இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும் கடைசி கேட்டகரியில். ஆனால் இதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஒன் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கூலு, பிஸ்னஸ் சரிங்களா, இது வந்துட்டு எல்லாருனாலையும் வந்துட்டு இந்த கேட்டகரியில் வந்துட்டு ஏர்ன் பண்ணிட முடியாது. ஒரு சில பேருனால மட்டும்தான் இந்த கேட்டகரியில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதில் கொஞ்சம் வந்து எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கணும்னு வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக அவங்க வந்து கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பிளான் வரும்போது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த கேட்டகரியில் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேர்ட் கேட்டகரி இருக்குல்ல, அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே ஆல் ஒர்க்கர்ஸும் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 3 கேட்டகரியில் இருக்கும்போது அவங்க வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கும்போது ஃபில்டர் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வந்துலாம் ஒர்க் பண்ண போகிறோம் சரிங்களா. இதில் 4th ஒன்று, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருமே இனிமேல் எஸ்பிஓ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இனிமேல் வந்துட்டு நோ ரெஃபரல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ரெஃபரலே பண்ண வேண்டியதில்லை. பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரெஃபரல் பண்ணுறதே வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எஸ்பிஓ வந்து முடிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா. இனிமேல் வந்து நம்மளால் யாரும் நியூ மெம்பரை வந்து யாருமே வந்துட்டு இனிமேல் ரெஃபர் பண்ண முடியாது. ரெஃபரலை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் வந்துட்டு இது கன்ஃபார்ம் ஆகலை. பட் அதை கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக நான் அப்டேட் கொடுக்குறேன் சரிங்களா. வீடியோவில் 5th அப்டேட்டு, இனிமேல் வரப்போகிற எஸ்பிஓ ஃபியூச்சர் கான்செப்ட்டில் வரப்போகிற எஸ்பிஓ இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்க போது, அதை ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் வந்துட்டு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் 3 கேட்டகரியாக வேறு ஃபில்டர் பண்ண போகிறாங்க. ஐடிஸை வந்து 3 கேட்டகரியில் வந்து ஃபில்டர் பண்ண போகிறாங்க. இனிமேல் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி சேலரி வரப்போகிறது கிடையாது. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரிங்கிற இதில் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேமெண்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு வேலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு பேஸ்ட் ஆன் யுவர் ஒர்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு அந்த சேலரியும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டு சேலரியாக நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க 3 கேட்டகரிலையும். வீடியோவில் 6th அப்டேட்டு, நான் வந்துட்டு முதலே வந்துட்டு நான் ஏன் வந்துட்டு வீடியோ போட முடியல அப்படிங்கிற ரீசன் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கடைசியாக வீடியோ எண்டில் சொல்கிறேன்னு சொன்னேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா ஒர்க்கு சரிங்களா. ஒர்க்கு மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் வந்துட்டு காலேஜ் போகிறதுனால வீடியோ வந்து எடிட் பண்ணி போட முடியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம்ஸு அதில் நிறையா வந்து ஒர்க் போயிட்டு இருந்தனால அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுற ஒர்க்கையும் என்னால் வந்துட்டு பண்ணிவிட்டு நான் வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓவில் இருக்கிற கண்டென்ட்டும் கிடைக்கல சரிங்களா. திருப்பி ஒரே கண்டென்ட் தான் கிடச்சிட்டு இருந்தது. எஸ்பிஓ எப்போ வரும் அப்படிங்கிற ரீசன் தான் வந்துட்டு முதல்ல போயிட்டு இருந்துச்சு. அதனால் இது வந்து எஸ்பிஓ எப்போ வருங்கிறதே வந்துட்டு வந்தால் நம்ம வீடியோ போட்டுக்கலாம் அப்படிங்கிற மெயின் தாட்டில் தான் நான் இருந்தேன் சரிங்களா. இப்போ வந்து எஸ்பிஓ இன்னும் வர மாதிரி இப்போ எனக்கும் இன்னும் ஐடியாஸ் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவோடு இருந்தேன். ஆனால் வந்து எல்லாருமே வந்துட்டு நீங்கள் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. கமெண்டில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ப்ரைவேட் மெசேஜ்லேயும் கேட்டிங்க. அதனால் வந்து நான் வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் இந்த வீடியோ நான் இப்போதைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒரு ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டீஸ் வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் ஆல்ரவுண்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய்.